ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பூரிக்கிழங்கு. பெரிய உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகும் சோம்பும் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். நல்லா வெடித்ததும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பூரிக்கிழங்கு.